online students. Is my voice clear? Okay, we will start with. So நேற்று வந்து Brayton cycle-ஓட விட்டு போயிருந்தோம். ஸோ Brayton cycle திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் சரிங்களா. So Brayton cycle is also called as Joule cycle. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஏன் இதை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் இட் என்னென்ன இருக்குன்னா 2 reversible adiabatic processes இருக்கும். அடுத்து 2 constant pressure processes இருக்கும். ஸோ இதோட PV diagram. One, 2, 3, 4 இது PV diagram. இதில் இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா pressure 1 is equals to pressure 4 and pressure 2 is equals to pressure 3 சரிங்களா. So with reference to that process 1 to 2, ஸோ 1லேருந்து 2க்கு போகிறது வந்து கண்டிப்பாக ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸாக இருக்கும். பட் இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஏன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் சரிங்களா. வால்யூம் 1 decreases to volume 2, pressure 1 increases to pressure 2. so pressure 1 increase ஆகிறதுனால கண்டிப்பாக temperature increase ஆகும். so temperature 1 increases to temperature 2 and entropy is constant. so இதை கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னா compressor work. ஃபார்முலே தான்ப்பா அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. கம்ப்ரஸர் ஒர்க் இன் Brayton cycle WC is equals to M constant pressure T and second one இது வந்து constant pressure heat addition process. இங்க வந்து கம்ப்ரஸ் ஏரை வந்து ஒரு கம்பஷன் சேம்பர்ல அனுப்பிச்சு அந்த இடத்துல வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து ஹாட்டான ஏரா இருக்கும் சரிங்களா. கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். இந்த ஹாட்டான ஏரை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பஷன் சேம்பரில் அனுப்புவாங்க. அந்த கம்பஷன் சேம்பரில் இந்த ஹாட்டான இது வந்து கம்ப்ரஸ் ஆகியிருக்கும். அந்த கம்பஷன் சேம்பருக்குள்ள தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியூல் வந்து ஈஸியாக பேர்ன் ஆயிரும் ஹையர் டெம்பரேச்சரில். ஸோ அது ஏற்கனவே வார்மான ஏர் உள்ளே இருக்கிறதுனால அது பேர்ன் ஆகி திரும்பி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஹீட் அடிஷன் ப்ராசஸில் ஹீட் ஆடட் QS equals to MCP T3 minus T2. So this is the T1 சரிங்களா. process 3 to 4
isentropic expansion process. So இந்த isentropic expansion processல என்ன ஆகும்னா T ல இருந்து T3 ல இருந்து temperature T4 க்கு ஃபால் ஆகும். P3 ல இருந்து pressure வந்து எப்படி இருக்கும்பா? T4 க்கு ஃபால் ஆகும். Now S3 equals to S4. That is entropy is constant. சரிங்களா? So in the expansion process ல என்ன ஆகும்னா turbine work. So WR is equals to MCP T3 minus T4. ஏன்னா T3 தான் higher temperature. Then we have process 4 to 1. So 4 to 1 ல வந்து constant pressure heat rejection process. Constant pressure heat rejection process. So in the constant pressure heat rejection process la heat rejected QR is equals to MCP T4 minus T1. சரிங்களா? So now efficiency of Brayton cycle. Work done by heat supplied minus heat rejected by heat supplied is equals to 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. சரிங்களா? Now compression ratio னா எந்த லெவலுக்கு வால்யூமை கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். ஸோ V1 divided by V2, ஏன்னா வால்யூம் 1லேருந்து வால்யூம் 2க்கு கம்ப்ரஸ் ஆகிறோம். ஸோ அந்த இது V4 divided by V3. Pressure ratio P2 divided by P1 is equals to P3 divided by P4. சரிங்களா? Now efficiency in terms of compression ratio வச்சு நம்ம calculate பண்ணோம்னா efficiency of Brayton cycle is equals to 1 minus 1 divided by R power gamma minus 1. Gamma ன்றது Cp by Cv. ரொம்ப முக்கியமானது என்னன்னா இது கொஞ்சம் முக்கியமானதுப்பா, ஒர்க் ரேஷியோ. ஸோ ஒர்க் ரேஷியோன்றது வந்து இது எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் பவர் பிளான்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க, பவர் பிளான்ட் சைக்கிள்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ரேஷியோ ஈக்குவல்ஸ் டு net work transferred or transfer divided by positive work transfer. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எப்படின்னா கிடைக்கும்னா 1 minus T1 divided by T3 pressure ratio of gamma minus 1 into R. சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் ரேஷியோவில் என்ன இன்ஃபர் பண்ணுறாங்கன்னா T3 டெம்பரேச்சர் 3 வந்து மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூக்கு
கொண்டு போனாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஹையர் ஒர்க் ரேஷியோ கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ஆக்சுவல் ப்ராசஸ்ல இருந்து ஐடியல் ப்ராசஸ் வந்து விலகும்பா, சரிங்களா? சாரி, ஐடியல் ப்ராசஸ்ல இருந்து ஆக்சுவலாக நடக்கக்கூடியது வந்து எப்படி இருக்குன்னா டீவியேஷன்ஸ் இருக்கும். எதனால டீவியேஷன்ஸ் இருக்குன்னா அன்அக்கௌண்டட் ஹீட் லாஸ், ஃப்ரிக்ஷன், இதனால வந்து ஆக்சுவல் ரிவர்சபிள் ப்ராசஸை வந்து நம்மளால் அட்டைன்மெண்ட் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ இந்த டீவியேஷன்ஸை வச்சு அனாலிசிஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அனாலிசிஸ் ஆஃப் பிரெய்டன் சைக்கிள். Actual cycle deviates from the ideal cycle. என்ன காரணம், ரீசன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஒன் வந்து என்னன்னா அன்அக்கௌண்டட் ஹீட் லாஸஸ். நம்ம ஹீட் லாஸ் பியூராக ஹீட் லாஸே இல்லாமல் நம்ம எந்த ஒரு சைக்கிளுமே பண்ண முடியாது, சரிங்களா? இந்த ஒரு சைக்கிள்லுமே ஹீட் லாஸ் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ஹீட் லாஸஸ் இருக்க தான் செய்யும், சரிங்களா? Now actual cycle, ஏன்னா கொஸ்டினில் வந்து 120 கெல்வினில் இருக்கணும், பட் இது டீவியேஷன்னால நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 118 கெல்வின் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். தெர்மல் எஃபிஷியன்சி T3 minus T4 dash minus T2 dash minus T1 divided by T3 minus T2 dash, சரிங்களா? அடுத்து ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு T2 minus T1 divided by T2 dash minus T1. இந்த T2 டேஷ்ன்றது ஆக்சுவல் வேல்யூ, T2ன்றது ஐடியல் வேல்யூ, சரிங்களா? ஸோ எக்ஸாமில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஐடியலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வேல்யூ வந்து 120 கெல்வின், பட் வந்து டீவியேட்ஸ் ஃப்ரம் தி ஆக்சுவல் வேல்யூ அண்ட் வி கெட் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 110 கெல்வின் இல்லை 108 கெல்வின் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹீட் லாஸ்னால. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன். நான் ஆப்டிமம் ப்ரெஷர் வேல்யூ கேட்பாங்க, சரிங்களா? சம்டைம்ஸ் இன் எக்ஸாமில் வந்து ஆப்டிமம் ப்ரெஷர் வேல்யூ வந்து கேட்பாங்க. ப்ரெஷர் ரேஷியோ ஆப்டிமம் வேல்யூனா நம்மளுக்கு ஏற்றுக்கக்கூடிய வேல்யூ தான் ஆப்டிமம் வேல்யூ, சரிங்களா? இந்த ஆப்டிமம் வேல்யூ எதுக்கு கால்குலேட் பண்றாங்கன்னா, so to get the maximum work capacity. So இந்த ஆப்டிமம் வேல்யூ வந்து எதுக்குன்னா to get the maximum work capacity. So இந்த pressure ratio வந்து எப்போ வந்து ஆப்டிமமா இருக்கும்னா T2 is equals to root of
T1 into T3. ஸோ இந்த வேல்யூ இருக்கும்போது ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஆப்டிமமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க எப்படி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்கன்னா டு விச் டெம்பரேச்சர் do we have the optimum value of pressure ratio அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 3யும் கொடுத்துருப்பாங்க. வரிசையாக 4 டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைக்கிள் 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3 அண்ட் சைக்கிள் 4ஓட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் தேர்ட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா வில் கெட் தி செகண்ட் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் வில் கெட் தி மேக்ஸிமம் அவுட்புட் ஆர் மேக்ஸிமம் ப்ரெஷர் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த பிரைட்டன் சைக்கிளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ரீஜெனரேஷன் மூலமாக, அடுத்து வந்து இன்டர்கூலிங், ரீஹீட்டிங் மூலமாக, அண்ட் இது மூணையுமே கம்பைன் பண்ணி ஃபோர்த் ஒன் இஸ் கம்பைன்ட் ரீஜெனரேஷன், இன்டர்கூலிங் அண்ட் ரீஹீட்டிங். ஸோ எதுக்கு ரீஹீட்டிங் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அன்கண்ட்ரோல் ஹீட் லாஸஸ் இருக்குது, ஃப்ரிக்ஷன் லாஸஸ் இருக்குது. ஸோ அதனால ஹீட் வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹீட்டை திரும்பி ஆட் பண்ணாங்கன்னா அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஹீட்டை ரீஹீட் பண்ணுறது, ரீஜென்ரேட் பண்ணுறது. இன்டர்கூலிங் எதுக்குன்னா ப்ராப்பராக நம்ம ஒர்க்கிங் மீடியம் வந்து ப்ராப்பர் சேனலில் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இன்டர்கூலிங் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹீட் எனர்ஜி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ், சரிங்களா, டர்பைன்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸஸை திரும்பி என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஏர் கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏரை வந்து திரும்பி நம்ம ஹீட் பண்ணுறது, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக ஹீட் பண்ணோம்னா அது பேர் ரீஜெனரேஷன். Now efficiency of regenerative Brayton cycle one minus T1 divided by T4 into P2 divided by P1 power gamma minus 1 into R. This is nothing but pressure ratio. So இது எப்படி வச்சுக்கலாம்னா 1 minus T1 divided by T4 into R. சரிங்களா? நடுவில் வந்து நான் வந்து இன்டர்கூலருக்கும் ரீஹீட்டருக்கும் நான் யூஸ் பண்ணலப்பா. ஸோ அது தேவையில்லை. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்பைன்ட் சைக்கிள். So now thermal efficiency of combined cycle. சரிங்களா? combined cycleனா என்ன அர்த்தம்னா regenerative, intercooling and reheat இது மூணுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள். efficiency is equal to 1 minus QR by QS 1 minus T6 minus T5 plus T8 minus T7 divided by T10 minus T1 plus T2 minus T3.
நீ போட்டியா 30 தேதி எல்லாரும் எத்தனை மணிக்கு வர்றது என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. Now next வந்து சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டீசல் ஆட்டோ வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் போனேன். ஸோ சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள்ன்றது எப்படி இருக்கும்ப்பா? வாட் இஸ் மீன் பை a simple rankine cycle? எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், சொல்லிட்டு பார்ப்போம். அண்ணன் சொல்லியாச்சு. ஆடுறாமே வாயக்கல்லுடா. என்ன செஞ்சு சாதிக்க போற இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய? So simple rankine cycle will be used in power plants சரிங்களா. பவர் பிளான்ட் யூஸ் பண்ணக்கூடியதா simple rankine cycle. So இந்த simple rankine cycleல வந்து we'll have adiabatic and isentropic expansion in turbine and feed pumpல இருக்கும். constant pressure process எங்க இருக்கும்னா condenser and boilerல இருக்கும் சரிங்களா. in case of turbine and feed pump reversible adiabatic or isentropic process. ஸோ டர்பைனில் இருந்தால் அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ஃபீட் பம்பில் இருந்தால் இது வந்து பம்பிங் ப்ராசஸாக இருக்கும். பம்பிங் ப்ராசஸாக இருக்கும். நான் இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் எங்கே இருக்குன்னா கண்டென்சர் அண்ட் பாய்லர் சரிங்களா. அந்த கண்டென்சர் அண்ட் பாய்லரில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்கும். கண்டென்சரில் வந்து என்ன இருக்குன்னா ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். பாய்லரில் வந்து ஹீட் அடிஷன் இருக்கும். ஸோ சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு பாய்லரில் வந்து வாட்டர் ஹீட் பண்ணி அதை டர்பைனில் போய் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை திரும்பி கண்டென்சேட் பண்ணிவிட்டு திரும்பி வாட்டர் பம்ப் மூலமாக பாய்லருக்கு சப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு சிம்பிள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ல நடக்கக்கூடிய சிம்பிள் ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் அ சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள். ஸோ இதில் ஒர்க் டன் பை டர்பைன், work done by the turbine H2 H1 minus H2. அடுத்து வந்து heat rejected in the condenser. QR is equals to H2 minus H3 சரிங்களா. ஸோ இந்த H3 எப்படி சொல்லுவாங்கன்னா HF2ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. H3 equals to HF2. HF2னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் சரிங்களா. அடுத்து வந்து work done by the pump. So work done by the pump என்ன இருக்குன்னா H4 minus H3 இல்லைனா V3 into P4 minus P3. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா V4 P4 minus V3 P3 ஆக இருக்கும்.
இங்கே வந்து V4 equals to V3, அதனால் காமனாக வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ V3 காமனாக வெளியில் எடுத்தால் இங்கே வந்து V4 into P4 minus P3ன்னு கூட போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாய்லர். Now heat added in the boiler. Or heat supplied. சரிங்களா? Now net work up output of net work output of Rankine cycle so work done by turbine minus work done by pump. H1 minus H2 next efficiency of Rankine cycle சரிங்களா? இதான் நெட் எஃபிஷியன்சி. ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் ரேங்கைன்ஸ் சைக்கிளில் ஒரு ரொம்ப முக்கியமான இது என்னன்னா ஸ்பெசிஃபிக். இது ஒரு முக்கியமான பேராமீட்டர். சரிங்களா? கன்சப்ஷன், ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சப்ஷன், SSC. சரிங்களா? ஸோ SSC அப்படின்றது வந்து equals to 3600 divided by W. இதோட யூனிட் வந்து கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோவாட் ஹவர். சரிங்களா? ஸோ Wன்றது ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சப்ஷன் அப்படின்னா it is defined as the mass flow of steam required to develop 1 unit of power output. சரிங்களா? Next one is specific steam flow rate. இதை வந்து SSFன்னு சொல்லுவாங்க. SSF. சரிங்களா? SSF is equals to SSFன்ற என்னன்னா steam flow. அங்கே வந்து it is developed for 1 unit. SSFக்கு இதே தான். என்னன்னா இங்கே வந்து W என்னன்னா இங்கே வந்து W is equals to H1 minus H2 minus of work done of pump. Without pump இல்லாமல் யூஸ் பண்ணாங்கன்னா H1 minus H2 தான். சரிங்களா?
ஸோ இங்கே வந்து flow of steam, இங்கே வந்து mass flow சரிங்களா. இங்கே வந்து வெறும் steam flow in kg, இங்கேயும் அதே தான் 3600 divided by W தான். இங்கே வந்து என்னன்னா steam flow in kg, in terms of steam flow in kg சரிங்களா. அடுத்து work ratio. So work ratio is equals to net work divided by gross work சரிங்களா. net work ன்றது WT minus WP, that is work done by turbine minus work done by pump. gross work ன்றது work done by turbine. நேற்று ஒன்று நேற்று வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேப்பா, நம்ம இப்போ வந்து ரேங்கைன் சைக்கிள்லையும் சரிங்களா, நம்ம சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள்ஸ், ஆட்டோ சைக்கிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ். Now first question is thermodynamics. With this I am finishing off the thermodynamics சரிங்களா. thermodynamics unit முடிக்க போறோம். First one, saturation, temperature and pressure. saturation temperature, saturation pressure னா என்ன பார்த்தோம். லிக்விட் பாயில் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் பேர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் சரிங்களா. சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ரீச் ஆகிட்டனால லிக்விட் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் பேர் தான் சேச்சுரேஷன் ப்ரெஷர் சரிங்களா. ஸோ இந்த ப்ரெஷர் சரிங்களா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரெஷர் சேச்சுரேட்டட் ப்ரெஷர் இல்லைனா the pressure at which the liquid starts boiling. நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரெஷரில் வந்து எந்த ப்ரெஷரில் வந்து லிக்விட் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கோ அது வந்து சேச்சுரேட்டட் ப்ரெஷர் ஆர் வேப்பர் ப்ரெஷர்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேப்பர் ப்ரெஷர். அடுத்து வந்து latent heat of evaporation. latent heat na hidden heat pa. latent heat of evaporation na என்னது, the amount of heat added during heating of water to boiled state, and the amount of heat பேர் தான் latent heat சரிங்களா. the hidden heat added to the water சரிங்களா. third one is superheated steam.
Superheated steam na heating the fluid or the water above the saturation temperature leads to the formation of steam, and further heating வந்து நம்ம கொடுத்தோம்னா it is called as superheated steam. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா dry steam னு சொல்லுவாங்க. சரிங்களா? when dry steam is further heated, dry steam வந்து further heat பண்ணா we get superheated steam. we get superheated steam. சரிங்களா? இதான் superheated steam. at the sensible heat of water ன்றது என்னப்பா? what is mean by sensible heat of water? what is mean by sensible heat of water? சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கக்கூடிய வாட்டர். சரிங்களா? ஸோ வாட்டர் வந்து இனிஷியலாக 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இதை என்ன ரைஸ் பண்ணுறாங்கன்னா, இதை ரைஸ் பண்ணி இதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய ஹீட் ஆடட் இஸ் கால்டு சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் வந்து சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். இது வந்து எப்படி நடக்கும்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கணும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடந்தால் இது வந்து 0 to 100 டிகிரி சென்டிகிரேட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரிங்களா? இதோட சிம்பிள் சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டரோட சிம்பிள் வந்து HF. quality of steam எதை வச்சு பாட்டி நோட் பண்ணுவாங்க? what is the symbol for quality of steam? quality of steamக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்ன? dryness fraction. correct. நான் சிம்பிள் கேட்டேன். it is also called as dryness fraction. dryness fraction இருக்கக்கூடிய சிம்பிள் x தானே? yes. okay. next question. Carnot cycle. இந்த Carnot cycle எங்கேயாவது யூஸ் பண்றாங்களா? where it is used? use of Carnot cycle. Carnot cycle எங்க யூஸ் பண்றாங்க? where do we use Carnot cycle? this
cannot be used in real applications. சரிங்களா, ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் என்றால் friction loss. This is only a theoretical cycle. சரிங்களா, டெஃபினிஷன்லயே கொடுத்திருப்பேன். thermodynamic cycle ஏர் வந்து மீடியமா யூஸ் பண்ணா it is called as air standard cycle. சைக்கிள் என்ன அர்த்தம்னா சீரியஸ் ஆஃப் ஆபரேஷன் ஆர் ப்ராசஸஸ்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து ரீகால் பண்ணுங்க. கேஸ் பவர் சைக்கிள்ஸ்னா என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்கு? கேஸ் பவர் சைக்கிள்ஸ் என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்கு? ஒன் இஸ் கார்னாட், செகண்ட் ஒன் இஸ் ஆட்டோ, தேர்ட் ஒன் இஸ் டீசல், fourth one is Brayton. Fifth one is dual combustion or dual cycle, and sixth one is Atkinson cycle. சரிங்களா, கேன்ற டேர்ம் வந்து ஆட்டோ சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். அது எதை இண்டிகேட் பண்ணுது? ஆட்டோ சைக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய கேன்றது எதை இண்டிகேட் பண்ணுது? pressure ratio. Good. Kendra is nothing but pressure ratio in Otto cycle. சரிங்களா, 10th question. Compression ratio na enna? What is mean by compression ratio? What is mean by compression ratio? Compression ratio na total volume by clearance volume in terms of நம்ம எப்படி சொல்லலாம்னா bottom dead centerல இருந்து piston வந்து மூவ் ஆகி compress பண்ணும் to top dead center. சரிங்களா, so the movement of piston in compressing the fluid from bottom dead center to the top dead center இல்லனா total volume by clearance volume. total volumeன்றது bottom dead centerல இருக்கும்போது இருக்கக்கூடிய total volume. ஸோ கிளியரன்ஸ் வால்யூம்ன்றது நம்ம டாப் டெட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலாக கம்மியாக இருக்கும் அந்த வேல்யூ. ஸோ அதுதான் கிளியரன்ஸ் வால்யூம்ன்றது. சரிங்களா, சரிங்களா. அடுத்து வந்து எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ என்னப்பா? Next one is expansion ratio. 11th one is expansion ratio. What is meant by expansion ratio? Volume before expansion to from top TDC to BDC, correct. ஓகேங்கப்பா, தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சைக்கிள் இருக்கா, இல்லை ஏதாவது சிலபஸ்ல விட்டுருக்கா, ஏதாவது டாபிக் விட்டுருக்கான்னு கேளுங்க, நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரிங்களா,
0th law first law second law முடிச்சாச்சு. சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கார்னாட் சைக்கிள் எந்த பர்டிகுலர் டாபிக் முடிக்கலையோ அதை சொல்லுங்க, நான் ஐ வில் கம்ப்ளீட் தட். சரிங்களா? கௌதம் சிலபஸ் கையில் வச்சிருக்கீங்களா? You have the syllabus with you right now? Okay, thermodynamics full cover panto. Shall we move on to the next topic in tomorrow's session? ரிவைஸ் பண்ணிருங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து will update all the materials. சரிங்களா? உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுல அப்டேட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? thermodynamicsல இப்ப ஏதாவது டவுட் இருந்துச்சுனா you can clarify with me. I can solve it right now. சரிங்களா? Yes, problems will be solved. சரிங்களா? ஸோ இன்னும் டெப்த்தாக பார்த்தா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் வந்து we'll have it in a brief session. சரி, எனக்கு தெரிஞ்சு தெர்மோடைனமிக்ஸில் they'll not be able to ask problems. ஏன்னா இதில் வந்து சைக்கோமெட்ரிக் சார்ட்ஸும் கேஸ் டேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக அவங்க வந்து அது கேள்வி கேட்க முடியாது. அப்படியே அவங்க ஃப்ரேம் பண்ணுறாப்புல இருந்தாலுமே தி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஃப்ரம் பர்டிகுலர் ஸ்டீம் டேபிள்ஸ் அண்ட் சைக்கோமெட்ரிக் சார்ட்ஸ் ஹேஸ் டு பி given. சரிங்களா? ஸோ அது கொடுத்துருந்தா தான் அவங்க கேள்வி கேட்க முடியும். பட் அவங்க டேரெக்டாக ஸ்டீம் டேபிளில் இருந்து அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நம்ம ஒன் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். வித்தின் 30 seconds வில் பி ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ தேல் நாட் ஆஸ்க் மெனி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? நான் கொடுத்துருக்க அந்த ப்ரெஷர் ரேஷியோ இந்த மாதிரி இதை வச்சு தான் கேட்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஃபார் த சேம் ஹீட் இன்புட் அண்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ வாட் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்ட கேள்வி நான் 1 or 2 தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்ளம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபார் த சேம் ஹீட் இன்புட் அண்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ வாட் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள்? ஆட்டோ சைக்கிள் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, the dry bulb and wet bulb and dew point temperatures with all are the same when the air is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி கிளாஸ். சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் செஷனுக்கு ப்ரீவியஸ் செஷன், தட் இஸ் பிஃபோர் 24th கிளாஸில் நான் இதை இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னா என்னன்னா, நார்மல் ஆர்டினரி ரீடிங் இஸ் கால்ட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இஸ், நம்ம தெர்மோமீட்டர் மேலே ஒரு வெட் கிளாத்தை வச்சு நம்ம ரீடிங் எடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அண்ட் தென்
டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னா we know that அந்த கண்டென்சேட் ஃபார்ம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் சரிங்களா, that is called as டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இது மூணுமே எப்போ சேமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நேற்று நான் எடுத்திருந்தேன் சரிங்களா. Next question, for a given set of operating pressure, limits of a Rankine cycle and the highest efficiency occurs at எங்க வந்து Rankine cycle வந்து highest efficiency attain ஆகும்னா சேச்சுரேஷன்ல வந்து கரெக்ட், சேச்சுரேஷன்ல எங்க வந்து அட்டைன் ஆகும்னா ரீஜெனரேட்டிவ் சைக்கிள்ல தான் வந்து Rankine சைக்கிளோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். அந்த கேள்வி கேட்டிருக்காங்க தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து சரிங்களா. அப்ப கேட்ட கேள்வி ஃபுல்லா தெர்மோடைனமிக்ஸ் தான். ஒரு ஐடியல் கேஸோட ஸ்பெசிபிக் ஹீட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் அ ஐடியல் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெம்பரேச்சரா, பிரஷரா, வால்யூமா, மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சரா? The specific heat of an ideal gas depends on its temperature, pressure, volume, molecular weight and structure. pressure வச்சு தான் வந்து specific heat of an ideal gas வந்து டிபெண்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இந்த 4 கேள்விகள் தான்ப்பா ப்ரீவியஸ் இயர் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. now we'll go to 2 marks question. A refrigeration machine working on a Carnot cycle takes 2 kilowatts per minute of heat from the system while working between the temperatures 300 Kelvin and 200 Kelvin. Coefficient of performance and power consumed by the cycle will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டெம்பரேச்சர் 300 Kelvin 200 Kelvinக்கு நடுவில் ஒர்க் ஆகுது. கோஎஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸும் பவரும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து 2 கிலோவாட் ஹவர் வந்து இப்போ மினிட் வந்து அது ஒர்க் பண்ணுது சரிங்களா. அவங்க கேட்ட ஒரே கேள்வி எங்கேருந்து வந்துன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஹீட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியுதுன்னா சைக்கிள்ஸில் இருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஹீட் பம்ப்ல இருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா, வித் ரெஃபரன்ஸ் டு தட் சரிங்களா. இதை நான் பைஃபர்கேட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? Got any doubt regarding today's session? Okay, நாளைக்கு எந்த யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? Which unit shall we start? So do you have the syllabus with you? Which unit shall we start tomorrow? Okay, we'll solve few problems on heat pumps and refrigeration. So tomorrow session la வந்து
ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன் இட் இஸ் ரிலேட்டட் வித் ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் சரிங்களா. எந்த லெவலுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்றது சரிங்களா. அது வந்து பவர் இன்ஜினியரிங்கில் வராது, அது கண்டிப்பாக தெர்மோடைனமிக்ஸில் தான் வரும் சரிங்களா. பட் அந்த அவங்க பவர் இன்ஜினியரிங் வந்து ஸ்டீம் சைக்கிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பவர் இன்ஜினியரிங்கில் எது வரணும்னா பவர் பிளான்ஸ், தெர்மல் பவர் பிளான்ஸ், கோல், அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் இதுதான் வந்து பவர் இன்ஜினியரிங் தட் ஜென்ரேட்ஸ் பவர் ஃபார் அஸ் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பவரில் கொடுத்துருக்கணும். பட் அவங்க வந்து பவர் இன்ஜினியரிங் கொடுத்து அதில் ஸ்டீம் டேபிள்ஸ், பிராட்டன் சைக்கிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ரேங்கைன் அண்ட் பிராட்டன் சைக்கிள்ஸ் வந்து எங்கன்னா we use it in coals சரிங்களா. கோல் பவர் பிளான்ஸ், தெர்மல் பவர் பிளான்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமிடிஃபிகேஷன் பவர் இன்ஜினியரிங்கில் நம்ம சைக்கோமெட்ரிக், பேசிக் சைக்கோமெட்ரிக் ப்ராசஸஸ் 24th செஷனில் பேசிக் சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ் எடுக்கும்போது எடுத்திருப்பேன். இன் கேஸ் if I have left humidification and dehumidification I will continue that சரிங்களா. நாளைக்கு நம்ம திரும்பி எடுக்கும்போது நான் இது பண்ணுறேன். ஹீட் பம்ப், ரெஃப்ரிஜிரேஷன் இல்லை இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இதுதான் வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க சரிங்களா. 1 மார்க்கில் வந்து கேட்டிங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் வருதுன்னா சைக்கிள்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஃபுல்லாக 1 மார்க்கில் வரும் சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டுமாரோ on which topic shall we start, which unit? இருக்கிறதுலே ரொம்ப பெரிய யூனிட்னா யூனிட் நம்பர் 7 தான், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சரிங்களா. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் தான் இருக்கிறதுலே பெரிய யூனிட். ஓகே, டிசைன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, தியரி ஆஃப் மெஷின்ஸ் யூனிட் 3 சரிங்களா. அவர் சிலபஸில் வந்து தியரி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் டிசைன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தியரி ஆஃப் மெஷின்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் டயக்ராம் சரிங்களா, டிவிஏ டயக்ராம்ஸு, அப்புறம் கியர் ட்ரெயின்ஸ், ஃப்ளைவீல்ஸ், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வில் கோ டு ஃபெயிலியர் தியரிஸ், ஷாப்ஸு, ஸ்பர் கியர்ஸ், அதோட டிசைன்ஸ் பற்றி பார்ப்போம் சரிங்களா. தேங்க்யூப்பா. வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ் செஷன் டுடே சரிங்களா. ஸோ இந்த ஒரு 2-3 செஷன்ஸ் வந்து 1 ஹவர்லேயே முடிக்க வேண்டிய ஒரு கன்ஸ்ட்ரைனில் இருக்கேன். ஸோ ஃபியூச்சர் கிளாஸஸ் வில் பி இன் டீட்டெயில் சரிங்களா. கொஞ்சம்